அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா எங்கே போனாலும் உங்கள் சாங் கேட்குதுன்னு. நான் இப்போ டர்க்கி போயிருந்தேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். என் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. அடா பாவிகளா, இந்த பாட்டை தான் நம்ம ஊரில் அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி தேவி, டர்க்கி சாங் தான் இங்க வந்து அடிச்சிட்டியா நான் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அது ஊவன்டாவாமா தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஊவன்டாவாமா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிட்டு இருக்குங்க. திஸ் பியூட்டிஃபுல் லேடி, வேற என்னங்க சொல்லுது? நடிப்பா இருக்கட்டும், ஆளா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், அழகு, அவ்வளவுதான். அழகி சாய் பல்லவி அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். நான் இங்கே நின்று பேசிட்டுங்களா? பரவாயில்லையா? சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்திருந்தா கூட யூ டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூ கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு கிரீட் அஸ் ஆன் திஸ் டே. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தண்டேலுங்கிற படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைமில் ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமாக நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக மாற்றி ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years ஃபார் தெம் டு கம் அப் வித் திஸ். அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்போ இருந்து ஆரம்பித்து இப்போ கூட ஒரு 1.5 years we've shot for the film. It's been quite a memorable journey. அதை வந்து இவ்வளோ அழகாக எங்களுக்கு டிரெக்ட் பண்ணி கொடுத்த சந்து காருக்கி அண்ட் such a co-star who is a sport where அவங்க வந்து அந்த ஒரு வருஷத்தில் நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எதுவுமே யோசிக்காமல் அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்துருப்பாரு. ஹி வாஸ் தட் ஹங்க்ரி டு டூ குட் கேரக்டர்ஸ். அதனால் இட் வாஸ் சச் எ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஜெய். அண்ட் டிஎஸ்பி காரு, இவ்வளோ அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பற்றி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்கே நிறையா பேருக்கு அங்கே இருந்த பாட்டெலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இன் தெலுங்கு ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் தட் லவ் ஸ்டோரின்னு வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி தேல் ஓன் இட். அந்த பாட்டை வந்து புஜிதல்லியாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஹைலஸாவாக இருக்கட்டும், தே ஜஸ்ட் ஓன் த சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு, அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் எனக்கு அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டாக போகுது, ஈவன் வென் ஐம் சிக் டேக்கிங் கேர் ஆஃப் மீ, மேக்கிங் ஷுர் நீ இது வேணாம் இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சொல்லிக்காமல் இப்போவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ வி வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். ஏன்னா வர எல்லா கெஸ்ட்டும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இமீடியட்டாக சொல்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா தான் சொல்கிறாரு, எனக்கு அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட்டாக இருந்துச்சு. தேவி ஸ்ரீ பிரசாத் கார் சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும். இதுக்கப்புறமும் நிறையா பண்ணும் பானு காரு. அண்ட் அது கூட சேர்ந்து நான் எங்கள் நரேன் காரு எல்லாருக்கூடையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு 1.5 years இருக்கும்போது படத்தோடு சேர்ந்து நம்ம என்னவா க்ரோ ஆகணுங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டேருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே ஒரு மாதிரி பூம் ஆகிட்டே இருக்கு மைக்கு, பேசுறதுலாம் ஒழுங்காக கேட்குதா உங்களுக்கு? ஓகே, நன்றி. ரொம்ப முக்கியமான ஒரு மேடை நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நான் அங்கே போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. இதுதான் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமாக நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து படத்தை பற்றி சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் சொன்னாப்புல ஒரு ட்ரூ ஸ்டோரி 2018 நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாப்புல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரில் மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இங்கே எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னா, இல்லைங்க குஜராத்லேருந்து படகு எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க, அப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு பெரிய எவ்வளோ பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது. அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பவுமே மனசில் நிற்குது. ஸோ ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும். 3 years அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 1.5 வருஷம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபில்ம்.
அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுங்கிற தைரியம் வராது. ஸோ அதுலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். அண்ட் சந்திரமுரட்டி அவருடைய மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்தில் நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. கடலில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட அவர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முதல்ல நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிப்போம். அல்லு அர்ஜுன் சார் என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா? ஏன்னா இங்கே ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க, அப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக ப்ரொடியூசராக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய ஆட்களே ப்ரொடக்ஷன் வேண்டாம்ப்பான்னு கம்பெனியை மூடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசராக இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்கிறது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தால் காசு சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கணும், பேஷனும் இருக்கணும். அப்போ தான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை அவர் சொல்கிறார் இல்லையா, தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்படா இட்டு கொடுக்குறேன்னு. அப்போ நீங்கள் எப்படி சார் இத்தனை வருஷமா இட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷனில் அவர் ஹிந்தியில் படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் மெட்ராஸ்லேருந்து படிச்சுட்டு போனவர் தான். பட் அவருடைய எந்தூசியாசம் நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் படங்கள் எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் அல்லு அர்ஜுன் அங்கிள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார், இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும், அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது சரி, தியேட்டரில் சேர வரைக்கும் சொல்கிறார் இல்லையா. இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம், அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்கிறக்காக தான் வந்திருக்கோன்னு அந்த ஒரு படத்தை பற்றி எடுத்து வைக்கிறதுலேருந்து அவ்வளோ விஷயம் இருக்குது அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு. ஸோ ஸோ ஹாப்பி, அவர் எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி ஃபார் அங்கிள். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நம்ம கர்ணா பார்டர் தாண்டி போகிறீங்க, வேற லெவல். ஆனால் நீங்கள் எந்திரிச்சு அட்டென்ஷனில் நிற்கும் போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் கர்ணா நடிக்கிறாப்புல, கேமரா இவ்வளோ கேமரா இருக்கிறதுனால நடிக்கிறான் இல்லையா? மேலகனில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு, ஆனால் எல்லாரும் அந்த ரோல் பற்றி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ உண்மையாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா இன்னசென்ஸ், குறும்பு இருக்கணுமா குறும்பு, இல்லை கன்னிங் இருக்கணுமா கன்னிங், அது அவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியும். அது கார்த்தி சுப்ராஜுக்குலாம் முதல்ல தெரியும். அதனால அவர் உங்களை மோல்ட் பண்ணாரா, நீங்கள் அவரை மோல்ட் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி, நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்ட் நம்ம நரேன் சார் சூப்பர் ஆக்டர். அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு காமெடிலையும் பின்னக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அழகராஜில் நான் பார்த்துருக்கேன், அவர் இன்னைக்கு வரைக்கும் அவரோட சீன்ஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்டு தேவி அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, எங்கே போனாலும் உங்கள் சாங் கேட்குதுன்னு. நான் இப்போ டர்க்கி போயிருந்தேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். என் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. அடா பாவிகளா, இந்த பாட்டை தான் நம்ம ஊர்ல அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி தேவி, டர்க்கி சாங் தான் இங்க அடிச்சிட்டியா நான் நினைச்சிட்டு உள்ள பார்த்தா அது ஊவன்டாவாமா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊவன்டாவாமா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுதாங்க உங்க புகழுக்கு உச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பால எவ்வளவு வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்குங்கிறது ஒரு பிளஸ்ஸிங் தான். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் உழைப்பு, அவ்வளோ உழைப்பு. அதுல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாப்ல, எப்போ ஸ்டுடியோ போனாலும் ஸ்டுடியோலே இருப்பாப்ல, மியூசிக் பத்தியே பேசுவாப்ல. ஏங்க நான் ஆந்திரா இல்லைங்க, நான் தமிழ் பையன் அப்படிம்பாப்ல. அங்க போனா தமிழுக்கு தாங்க, இங்க நீங்க தெலுங்குன்றீங்க. நீங்க எல்லாருக்கும் சொந்தங்க, இந்த நாட்டுக்கே நீங்க சொந்தம். அந்த எனர்ஜியை விடாம எப்பவுமே இருக்கிறது. வி லவ் யூ தேவி, வி லவ் யூ. நான் ஸ்கூல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் வெங்கட்பிரபு சொல்லிட்டு இருந்தேன், நான் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ் இருந்து பாக்குறேன், இந்த ஆள் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்பவுமே உங்க பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும், பின்னி எடுத்துருவாங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் சாய், யூ வெரி வெரி ஸ்பெஷல் சாய். ஐ திங்க் தி வே யூ pour life into every role that you pick up, ஒவ்வொரு ரோல்ல அது ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ். அதனாலே பசங்களாம் பைத்தியம் முடிச்சு அலையறானே. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினா இருக்கலாம், தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரன்ல கூட. தி வே யூ கிவ் லைஃப் டு ஒரு மலர் டீச்சரா வந்தாலும் சரி, இல்லை இந்துவா வந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that, and it makes it so beautiful. Screenல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ brought it on screen. அதான் அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதை நீங்க அவ்வளோ அழகாக கொண்டு வந்தீங்க. so happy for you, and we love you Sai. And நான் என்ன சொல்றது, உங்க தாத்தால இருந்து நமக்கு தெரியும்.
ஆக்சுவலி நாகேஸ்வர ராவ் சாருக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்கள் நாகேஸ்வர ராவ் மறந்துருப்பீங்க, ஆனால் தேவதாஸை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். ஸோ நமக்கு தேவதாஸ்னா ஃபர்ஸ்ட் லவர் பாயாக அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம். நாகார்ஜுன சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அவருக்கு. இதயத்தை திருடாது பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்காக பேச தெரியாது. நான் நாகார்ஜுன சார் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்குல போய். அவங்க ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்றது, நம்ம அங்கே போனதுலேருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்போ நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே, எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போறேன், ஸ்பீட் பிரேக்கர் நடுவில் ஃபுல்லாக உடச்சி வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுற ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. நான் வந்து சொன்னேன், என்னங்க எல்லாம் உடச்சி வச்சிருக்கேன் கேட்டா, இல்லை நாக் சார் தான் உடச்சி சொன்னாரு, ஏன்னா நீங்க சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னார். அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணாரு, எப்படி பார்த்துக்கிறாரு, அவர் அங்கே கிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவாரு, பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு. நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளோ என்ன கொடுத்தாலும் பத்தாது சே, நான் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையா ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாவே இருப்பாப்ல. ஆனால் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்க்கும்போது பிசிக் மாத்திராப்புல. நான் வந்து நான் செய்ய பத்தி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து அந்த ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் ஆண்டி டூஃப்ரேன் ஞாபகம் வந்துச்சு. அதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனை சுற்றி ஒரு பபிள் இருக்க மாதிரி இருக்கு, எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ண விடுறது இல்லை, அவன் பாட்டுக்கு அவனோட ஜோன்ல போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி சே வந்து தன்னை சுற்றி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம he keeps working very hard. டைரக்டர் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign, Jay. I think the best sign all we can do for ourselves is constantly keep growing. and அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கு. இந்த படத்துல முக்கியமா நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம். அதுக்குள்ள ஸ்கோர் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ திட்ஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் யூ டேக்கன் a bold step. வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டா உழைப்பு வீண் போறதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமா இட் வில் மேக் தட் இம்பாக்ட். அண்ட் ஐம் ஷூர் இங்கேயும் தமிழ்லையும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டார். எனக்கு ரீசெண்டாக பெரிய ஹிட் சாங் அவர் கொடுத்த சாங் தான் சுல்தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு, தேவியோட மியூசிக் இருக்கு. அண்ட் யுவர் பேரிங் அண்ட் லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊர்ல நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ தேர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் டு பிகம் வெரி பிக் ஹிட். ஸோ ஐ எம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் ஃபில்ம் பிகம்ஸ் அ பிக் ஹிட். எங்க 2 பேர் விட முடியுமா, எங்க ஊருக்கு நம்ம ஊர் ஆள் விட முடியுமா? கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெட்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோமோஸ், அண்ணாவோட லுக்கும் சரி, ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். ஸோ I'm hoping a big success with that film. And பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமா அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பற்றி பேசணுமா, இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணுமா? அவனும் கொஞ்சம் கடியான ஆள் தான், அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது. ஸோ ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நான். நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி. ஸோ 2 பெரிய கம்பெனி கீதா ஆர்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெற்றி பெறமாகும் நான் நம்புகிறேன். ஏன்னா அஞ்சனாவும் வந்து ஒரு லக்கி ஐகான், அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சே எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிடுங்க, ஐ ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. லவ் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னைனா எவ்வளோ ஸ்பெஷல்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சென்னை, ஸோ மச் ஆஃப் சென்னை இஸ் இன் மை ரூட்ஸ். ஸோ நம்ம படம் தண்டையில் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னை ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க ஆக்செப்டன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் கார்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே அண்ட் பிரிங் ஸோ மச் வார்ம்த் டு திஸ் event and launching our trailer. Like Pallavi said, Meyalagan, Satyam Sundaram, your recent release has moved me so much. After so long, I went to the theatre, came out with tears in my eyes, and human emotions, such simple human emotions, watching it
watching you play them just inspired me so much. From Parthiveeran till Satyam Sundaram sir, you have inspired, every film of yours has inspired me as an actor. Thank you so much. And அப்பா எப்போவுமே வீட்டில் சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் சென்னை போறியா, எனிதிங் யூ நீட் லெட் மீ நோ, ஐல் கால் கார்த்தி. ஸோ ரியலி யூ ஆர் லைக் அ ஃபேமிலி நேம் அட் ஹோம். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அண்ட் அப்படியே வெங்கட் பிரபு சார், so happy to see you here today. In a way, you're the one who professionally introduced me to the Chennai media and the Chennai people. So happy to see you here today. You convinced me quite easily in Hyderabad. Avla customer alla, but seriously, neenga Hyderabad ku vande and convince panni, you considering me itself was such a joy. Thank you. And Karthik Subraj sir, really looking forward to Retro. Follow all your work. So happy that you're here with us today. இந்த தண்டேல் ஜேர்னி எனக்கு ஃபர்ஸ்ட் சந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா சொன்னார், ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில். அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸைட் ஆகினேன். எதுக்குன்னா, இது ஸோ மச் ஸ்பேன் இன் திஸ் ஃபில்ம். ஒரு ஸ்ரீகாக்குளம் ஒரு வில்லேஜ்லேருந்து அப்படியே குஜராத் போய் அதுக்கப்புறம் ஒரு 1.5 2 years பாகிஸ்தான். ஸோ ஒரு லார்ஜ் ஜேர்னி இருக்குது இந்த படத்தில். அந்த ட்ரூ ஸ்டோரி கேட்டப்போ நான் ஆஸ் அன் ஆக்டர் வாஸ் வெரி எக்ஸைட்டட். யூனோ, எனி ஆக்டர் வில் சார்ட் ஆஃப் crave for this kind of a presentation. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ரீகாக்குளம் வில்லேஜ்க்கு போயிட்டு அந்த ஃபிஷர்மேனோட இன்ட்ராக்ட் ஆகி அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சாப்பாடு என்ன, ஆல் தீஸ் திங்ஸ் இந்த மைனர் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்தப்போ எனக்கு புரிஞ்சிச்சு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குதுன்னு இந்த படத்தில். பிகாஸ் their journey is just incredible. It is so incredible and so inspiring. And as an actor, I feel blessed that the director Chandu has brought this script to me, trusted me. So I really feel blessed. Very rarely in the மாதிரி opportunities ஒரு ஆக்டருக்கு வரும் to go through these kind of transformations and really give it your best. And their lives also have inspired me in so many ways. And இந்த மாதிரி ஸ்டோரிஸ் டெஃபினெட்லி நம்ம ஆடியன்ஸ்க்கு கூட்டின்னு போகணும் தான், அந்த எஃபர்ட் அந்த இன்ஸ்பிரேஷனோட தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். So they are my real heroes, the Tandels from Srikakulam. And like to thank Arvind Garu after that. Arvind Garu and Bannivasu, the producers. Arvind Garu's journey, my journey with him started at my third film, 100% Love. And the padat release kaprom எனக்கு ஒரு ஆக்டராக ஒரு டிரெக்ஷன், அந்த ஒரு பாசிட்டிவான டிரெக்ஷன் அந்த படம் எனக்கு காட்டுச்சு. And அப்படியே I'm hoping and I believe that Tandel will give me another positive direction after the release. Thank you so much, Arvind Garu. And the rock star of this film, seriously சொல்லணும், Devi. Really, every love story needs a blockbuster album. And from the second Bujitali has released, it has changed the complete way people look at Tandel. After Bujitali, Namo Namah Shivaya, and then Hailaso Hailasa, every song has been a chart buster. Thank you so much, Devi, for supporting me. And he's not been just like a music director. Sets ku vandu, song shooting ku vandu, he's inspired us, shared his vision with us, and sort of contributed in so many different ways. Thank you, Devi. And Pallavi, like everyone says, you're so special. I think every technician, every actor who has spoken about you has either said they're your fan, or they love working with you, or they want to work with you. And I totally agree with them, because you complement everyone in so many ways with your energy. I think you complement an actor in so many ways. You complement Devi's music. You complement the lyric writer's lyrics. You compliment the cameraman's visuals, Pallavi. So, thank you so much. It was such a beautiful journey working with you on Love Story. And now again in Tandel. Really wishing you all the best. Always, always. And S.R. Prabhu sir, thank you for presenting this film. Dream Warriors Pictures na or brand irukku. Definitely the content richer irukum, content kandipa nalla irukum. So I feel really confident that நீங்கள் இங்கே சென்னை ஆடியன்ஸ்க்கு நம்ம ஃபில்ம் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்படியே we've discussed about so many scripts. I really hope that one day we can put something together. I'm really looking forward to it. Naren sir, thank you so much. நிறைய சப்போர்ட் பண்ணீங்க ஆன் ஸ்க்ரீன். நான் வெற்றி சார் படமெல்லாம் பார்த்து I've been a huge fan of your work. Finally getting to work with you was such a nice experience. And Karnakaran, we've not shared screen space, but
you've contributed so much to this film and were emotional. Everyone knows you do entertainment so well, but I can't wait for everyone to see you in this emotional role also, the Telugu audience. Thank you. And Viveka sir, thank you so much for your lyrics. Once again, to the Chennai audience, really thank you. February 7th, Tandale is releasing. Looking forward to all of you going to the theaters, watching it and liking it. Thank you.